இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சுரக்காய் பச்சி செய்ய போகிறேன். இதில் பாதி கட் பண்ணி லேசாக சீவிக்கலாம். இவ்வளோ ஓடக்கூடாது. 4 பேர் செய்யறதுனால பாதி கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்படி லேசாக சீவி எடுத்துங்க. வாழைக்காய் செய்வதில் சுரக்காய் சாப்பிடாதீங்களா இப்படி போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க குழந்தைகளாம். மாவை கரைச்சிக்கலாம். மாவு கரைச்சிட்டு எப்படி சுடணும் காமிக்கிறேன். பச்சி மாவில் கொட்டிங்க. நீ கரைச்சிட்டு சுரக்காய் பச்சி எப்படி போடலான்னு காமிக்கிறேன். தண்ணி ஊற்றி கரைச்சிக்குங்க. பச்சிமா பதத்துக்கு நான் காக்கில் போட்டிருக்கிறேன். நீங்கள் குடும்பத்துக்கு தேவையானாலும் ஓட்டுக்குங்க. 6 சுரக்காய் எடுத்துருக்கிறேன். கரைச்சிட்டு எப்படி சொல்லணும்னு காமிக்கிறேன். இப்படி பச்சி போடுற அளவுக்கு இந்த அளவுக்கு கரைச்சிக்குங்க. நீ எண்ணெய் காய வச்சு பொரிக்கலாம். இந்த அளவுக்கு கரைச்சி சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டுங்க. எண்ணெய் நல்லா காயிட்டு காய்ஞ்சதுக்கப்புறம் பச்சி போடலாம். என்னம்மா சொல்கிற? இன்னைக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்குது. இன்னைக்கு சுரக்காய் பச்சி சொல்கிறேன். பேத்திக்கு பச்சி வேணுமாமா. நம்ம அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டு சுரக்காய்ச்சி வச்சு சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி வேணுங்குது. அதான் முயற்சி பண்ணுறீங்க. அதனால சுரக்காய் பச்சி சொல்கிறோம். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சுரக்காய் பச்சி கேட்டிங்களா? என்னென்ன போடணும் இதுக்கு? ஒன்றும் போடுறது இல்லைம்மா. பச்சி மாவு சுரக்காயை சீவி லேசாக போடுறதா சுரக்காய் பச்சி. இப்படி போட்டு 2 கடை திருப்பி போட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்தால் சுரக்காய் பச்சி ரெடி. தண்ணி குஞ்சுக்கு சுரக்காய் பச்சி ரெடி. நாகிட்ட சாப்பிடலாம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். 2 தடவை திருப்பி விட்டு நல்லா வந்ததுக்கப்புறம் எடுத்து சுரக்காய் பச்சி ரெடி. சாப்பிடலாமா தண்ணி? கொடுக்குறீங்களா? சுரக்காய் பச்சி சுட்டு கொடுத்தாச்சு. போடுற பொண்ணு எடுக்கிறதா? அங்கேயே போடுறீங்களா? சரி சரி. இங்கே ஏற்றி கொடுக்கலாம்ப்பா. போட்டுருங்க சார். போட்டுருங்க. இங்கே 2 எடுத்து கொடுங்க. சுடுதா? கூட சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த சாமி சுடுது. ஆற வச்சு சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா இப்படி சுரக்காய் பச்சி சுட்டாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குட்டீஸ் சுட்டு கொடுங்க. இது என்ன? இது காய் அப்படியே இருந்து அப்படியே போடுறது? அவ்வளோதான். வேற சுரக்காய் இது மாவு கலக்கி நல்லா தான் இருக்குது. கடையில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. சாப்பிடுறது. நீங்களும் உங்கள் வீட்டில் பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.